Hi friends, welcome to my channel. இதுவரைக்கும் சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறீங்க. ஸ்வீட் சப்பாத்தி. வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம். இன்றைக்கி ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறீங்க. ஸ்வீட் சப்பாத்தி. இதுக்கு ஸ்டஃபிங் பொட்டுக்கடலையும் கருப்பட்டி வச்சு தான் ஸ்டஃபிங் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்டஃபிங்கை சப்பாத்தி மாவுக்குள்ளே வச்சு சப்பாத்தி போட்டிருக்கேன். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். பண்ணுறதுக்கு அரை கப் பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன், 1/4 கப் கருப்பட்டி, 1 கப் தண்ணி. உங்களுக்கு ஸ்வீட் அதிகம் வேணும்னா நீங்கள் அரை கப் கருப்பட்டி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பொட்டுக்கடலையை ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். எண்ணெய் எதுவும் ஊற்ற வேண்டாம். சும்மா கடாயில் போட்டு 1 நிமிஷம் சிம்மில் வச்சு வறுத்து எடுத்துக்கலாம். ஆறினதுக்கு அப்புறமா இதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு இது கூட 2 ஏலக்காவும் சேர்த்து இதை நல்லா பவுடர் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் கருப்பட்டி போட்டுட்டு அது கூட அந்த 1 கப் தண்ணியை ஊற்றிக்கலாம். ஊற்றி இதை கருப்பட்டி கரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணியில் அந்த கருப்பட்டி கரையிற அளவுக்கு சூடு பண்ணிக்கோங்க. கருப்பட்டிக்கெல்லாம் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துடலாம். இப்போ ஒரு பேன் வச்சுட்டு அந்த பேன் சூடானதும் அதில் 1 ஸ்பூன் கீ சேர்த்துக்கோங்க. பவுடர் பண்ணி வச்சுருக்க அந்த பொட்டுக்கடலை இதில் சேர்த்துட்டு 1 நிமிஷம் சிம்மில் வச்சு வறுத்தெடுத்துடலாம். கருப்பட்டி கரைச்சி வச்சுருக்கதை இதில் சேர்த்துட்டு ஸ்டவ் சிம்மில் வச்சு இதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ இதில் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது ஆறினதுக்கப்புறம் இன்னும் கெட்டி ஆகும். சப்பாத்தி மாவு பிசைஞ்சு எடுத்துடலாம். எப்பவும் பிசைகிற மாதிரி தான் சப்பாத்தி கோதுமை மாவு, அப்புறமா கொஞ்சமாக சால்ட் தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. சப்பாத்தி மாவு பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போ இந்த ஸ்டஃபிங் பண்ணி வச்சுருக்கோம்ல, இதை கையில் கொஞ்சமாக நெய் தடவிட்டு குட்டி குட்டி பாலாக உருட்டி எடுத்துடலாம். இப்போ கோதுமை மாவை சப்பாத்தி மாதிரி குட்டியாக உருட்டி எடுத்துக்கோங்க. ரொம்ப பெருசாக உருட்ட வேண்டாம், குட்டியாக உருட்டி எடுத்துடலாம். இப்போ இதில் அந்த ஸ்டஃபிங் உள்ளே வச்சிடலாம். ஒரு உருண்டை எடுத்து உள்ளே வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதை மூடிடலாம். ஸ்டஃபிங் இப்போ உள்ளே வச்சாச்சு. இப்போ இதை சப்பாத்தி மாதிரி தேய்ச்சி எடுத்துடலாம். ரொம்ப பெருசாக சப்பாத்தி மாதிரி தேய்க்க வேண்டாம், கொஞ்சம் சின்ன சைஸாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க. ஸ்டஃபிங் உள்ளே இருக்கிறதுனால மெதுவாக ஒரு தேய்ச்சிக்கோங்க. ரொம்ப அழுத்தி தேய்ச்சோன்னா அதெல்லாம் வெளியே வந்துடும், உள்ளே வச்சுருக்க ஸ்டஃபிங். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இந்த தவாவில் போட்டு சுட்டு எடுத்துடலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு தவாவில் கொஞ்சமாக நெய் தடவிக்கோங்க.
இப்போ தேய்ச்சி வச்சுருக்க அந்த சப்பாத்தி அதில் போட்டு சுட்டு எடுத்துடலாம். 2 பக்கம் நல்லா குக் ஆகிற மாதிரி சுட்டு எடுத்துக்கோங்க. இப்போ மாற்றி போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக நெய் தடவிக்கோங்க. தடவிட்டு மாற்றி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி 2 பக்கமும் நல்லா சுட்டு எடுத்துக்கோங்க. ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இது குழந்தைங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் கொடுக்கலாம், ஈவினிங் ஸ்நாக்காகவும் கொடுக்கலாம். நல்ல ஹெல்த்தியானதும் கூட. இப்போ இதை பிச்சு பார்த்துடலாம். நல்லா சாஃப்டாகவும் இருக்குது. உள்ளே வச்சுருக்க அந்த ஸ்டஃபிங்கும் வந்து நல்லா ஸ்ப்ரெட்டாக இருக்குது. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.